டிவிகேல வந்து செங்கோட்டையன் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து டிவிகேக்கு வந்து பலமா இல்லை பலவீனமாக இருக்குமா? சில ரகசியம்லாம் தெரிய வரும். ஏடிஎம்கேல எப்படி ஓட்டு வாங்கணும் அப்படின்னு எதனா அட்வைஸ் கூட பண்ணலாம். ஒரு கட்சிக்கு வராங்க, அவர் வந்து சால்வை போற்றி 2 பேரும் பேசுனாங்கன்னா 2 பேருமே ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். விஜய்க்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இதுமாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருந்தால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம அச்சீவ் பண்ணலாம், இந்த எலெக்ஷனில் வின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஐயோ அமைதி தாங்க பெரிய பலமே, அப்படி தானே அவர் ஜெயிச்சுட்டு இருக்காரு. அவர் ஈக்குவலாக தான் பார்ப்பாரு. கட்சி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஆனந்த் இருக்காப்புல. இப்போ திடீர்னு செங்கோட்டையன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டுலாம் ஆனந்தெல்லாம் தள்ளி விட்ட மாட்டாங்க. செங்கோட்டையன் வந்ததுக்கு பின்னாடி இன்னும் 2-3 பேர் வருவாங்க கண்டிப்பா. நீங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்களா, ஓபிஎஸ் வரலாம், தினகரன் வரலாம், ஏன் இவ்வளவு தூரம் பேசுற எங்க அண்ணன் தொழும்பு திருமாவளவனே வரலாம். ஆனால் என்னன்னா இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு இதாகிடும்ல. அப்போ யார் வேணா வரலாம், ஒரு ஹோப் கச்சிடும்ல. கொடுத்தா பார்க்கலாங்கிற அபிப்பிராயம் தான் எனக்கும். ஆனால் வந்தால் நல்லா இருக்குன்னு தான் படுது. எப்பவுமே ஏடிஎம்கே டிஎம்கே அப்படியே போர் அடிச்சிச்சு. இப்போ வந்து இப்போ புதுசாக வர்றதால இன்னும் நல்லா டிவிகேல வந்து செங்கோட்டையன் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து டிவிகேக்கு வந்து பலமா இல்லை பலவீனமாக இருக்குமா? பலம் தான். அவர் ஜாயின் பண்ணதால இப்போ வந்து டிவிக்கே கண்டிப்பாக வந்துட்டு நிறைய இடத்துல ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். மூத்த தலைவர் பெரிய தலைவர் எம்ஜிஆர் கூட இருந்தவர், அம்மா கூட இருந்தவர். விஜய்க்கு வந்து வழி நடத்துறதுக்கு சுத்தமாக ஆள் கிடையாது. ஃபுல்லாக சின்ன சின்ன பசங்களாக வச்சுக்கிட்டு அவர் ஏதோ சினிமாவில் பேசுகிற டைலாக்கே பேசிகிட்டு இருக்காரு. நான் முழுக்க ரஜினி ஃபேனு, கேட்டிங்களா? நாங்கள் ரஜினியை ரொம்ப எதிர்பார்த்தோம். அவர் உடம்பு சரியில்லைன்றார், ஓகே பரவாயில்ல, அதை விட்டு போச்சு. அதுக்கு விஜய் நாங்கள் ரொம்ப மதிக்கும். அவர் தேவையில்லாமல் எங்களை கமலஹாசனை மற்றபடி யாரையுமே பேசாமல் இருந்தாலே அவருக்கு ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக விழும். இப்போ எனக்குன்னா வயசு 40, விஜய்க்கு ஓட்டு விழுறதா இருந்தால் 18லேருந்து 30 தான் விழும். அதுக்கு மேலே ஒரு ஓட்டு விழாது. அவர் எங்களை பற்றி பேசாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக 26 அவர் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். செங்கோட்டையனை அவர் நல்ல விதமாக பயன்படுத்தினா ஓகே. பலம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இத்தனை வருஷமாக அரசியல் இருந்திருக்காருல, அவருக்கு தெரியும் நாலேஜ், கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ். இப்போ இவர் கூட ஜாயின் ஆகும்போது இவர் புதுசாக இருக்கார், இப்போ இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஆகும் எப்படியும். அதனால பலம் தான் விஜய்க்கு. இன்னும் இந்த கட்சி வந்து இன்னும் டெவலப் தான் ஆகும். டெவலப் தான் ஆகும். இன்னும் ஓட்டுலாம் நிறைய வரும். சில ரகசியம்லாம் தெரிய வரும். ஏடிஎம்கேல எப்படி ஓட்டு வாங்கணும் அப்படின்னு எதனா அட்வைஸ் கூட பண்ணலாம். இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு அவருக்கு 77 வயசு ஆகுது, அப்படி சொல்ல முடியாத. இப்போ வந்து அவரு இப்போ வந்து இங்க வந்து என்ன பண்ண போறாரு கட்சிக்கு? சாதாரணமாக சொல்லிட்டீங்கன்னா அவர் புரட்சி தலைவிக்கு வந்து பிரச்சாரத்தை வகுத்து கொடுத்தவர் 2001-11 9 எதிர்ப்பு தொடர்ந்து தோக்காமல் இருந்தவர். கலைஞருக்கு அப்புறம் அவரை தான் சொல்லுவாங்க, எம்ஜிஆரோட சொல்ல முடியாது. இன்னொன்று நல்ல மனுஷன், அவர் பேசவே மாட்டார், அவர் இருக்கிற இடமே தெரியாது, பேசவே மாட்டோம்னா அப்புறம் கட்சிக்கு வந்து முக்கியமாக ஐயோ அமைதி தாங்க பெரிய பலமே, அப்படி தானே அவர் ஜெயிச்சுட்டு இருக்காரு. அந்த பலத்தை வச்சு இவர் பயன்படுத்திக்கணும். விஜய் வந்து அதுதான் மெயின். விஜய்க்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இதுமாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருந்தால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம அச்சீவ் பண்ணலாம், இந்த எலெக்ஷனில் வின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால செங்கோட்டையன் மேபி இன்னும் 2-3 பேர் கூட வரலாம். யாருன்னா இப்போ பெரிய லட்சம் இப்போ நம்மளே இப்போ டாப்பிக்காக பேசுகிறோம் செங்கோட்டையன் வந்ததால், இல்லைனா நார்மலாக தானே விட்டுருப்போம். விஜய் எப்பவுமே போல தான் இருக்காரு, இதுமாரி இது நடத்துகிறா மாநாடு நடத்துகிறா அப்படின்னா. இப்போ எதுனா ஒரு நியூஸு அதை பற்றி ஒரு கட்சியை பற்றி தெரிய தான் ஜனங்களுக்கு வந்து டிவிக்கில் இவர் வந்திருக்காரு, இவங்க வந்திருக்காங்க, அப்படி ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளில ஆரம்பிக்கும். இதுவும் ஒரு மூவ் தான் நினைக்கிறேன். அவருக்கு சரியான அவருக்கு மதிக்கலாங்க, சரிங்களா? அதில் கூட மன கஷ்டத்தில் அவர் வந்து சேர்ந்துருக்கலாம். அது வந்து நல்ல விஷயமா தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உள்ளே வந்துட்டாருன்னா அது ஒரு பிளான் தான், அது ஒரு செட் ஆஃப் பிளானு, கட்சியை உடைச்சிடுவார், ஸோ ஆனந்தெல்லாம் பிரிச்சிடுவார், டிவிக்கு விஜய் எல்லாம் அப்படின்ற. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. இவருக்கு ஏடிஎம்கேல இருந்ததோட மரியாதை அதிகமாக கொடுப்பாங்க. நிறைய இதுவும் தருவாங்க. எப்படின்னா இப்போ அமைச்சராக இருக்காரு, அந்த மாதிரி இருக்காருன்னா நிறைய இடத்துல இவர் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு டிவிக்கே ஜெயிச்சிருவாங்க. டிவிக்கு 26 ஜெயிச்சிருவாங்க. முதலமைச்சர் அவர் தான் ஒருவர். இப்போ வந்து உள்ள கூட எதிர்கட்சியா இவர் தான் இருப்பாரு. இதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம செங்கோட்டையனுக்கு வந்து இவ்வளவு நாள் வந்து நல்ல மரியாதை இருந்தது. ஆமா, இப்போ அவருக்கு மரியாதை எதுவும் டிவிகே கட்சியில அந்த மரியாதை இருக்குமா? ஏன்னா நேத்து வந்து அவரு பிரஸ் மீட்ல பேசும்போது எல்லாருமே இருந்தாங்க, புசி ஆனந்த் இருந்தாங்க, செங்கோட்டையன் முக்கியமான தலைவர் விஜய் வந்து அந்த இடத்துல இல்லாம அவர் கூட இருந்திருக்கணும்ல பிரஸ் மீட்ல. அதாவது பிரஸ் மீட் வந்து 2 பேருமே அந்த பேட்டியை ஒன்று போல கொடுத்துருக்கணும். அதுக்கு தான் நான் வரேன், அந்த புள்ளிக்கு தான் வரேன். அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், அதை அவர் கற்றுக்கணும். ஒரு கட்சிக்கு வராங்க, அவர் வந்து சால்வை போற்றி 2 பேரும் பேசுனாங்கன்னா 2 பேருமே பிரஸ் மீட் கொடுக்கணும். அவர்
நீலாங்கரை பார்த்து வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த ஐயா மட்டும் தான் பேட்டி கொடுத்துருக்காங்க நிருபர்களுக்கு. அது கொஞ்சம் ஏற்றுத்தக இல்லை. அது இப்போ ஏடிஎம்கேல எடப்பாடியே எல்லா இடத்துலையும் ஸ்பீச் கொடுக்குறதில்ல, ஜெயக்குமாரும் கொடுக்குறாரு, அவங்களும் கொடுக்குறாங்களே. இப்போ இவங்கள வச்சு இப்போ எல்லாமே தெரியும். இப்போ விஜயே எல்லாத்துலேயும் கொடுத்தா இப்போ விஜய் முகமது தான் தெரியும். அப்போ இவங்களாம் யாரும் தெரியறதுக்கு? அது கொஞ்சம் ஒரு இடத்துல ஸ்பீச் கொடுக்கணும், இவங்க ஸ்பீச் கொடுக்கணும். அப்போ விஜயை மட்டுமே எல்லாம் இது பண்ணக்கூடாதுல்ல. விஜயே எல்லா இடத்துலையும் போய் ஓட்டு கேட்க முடியாதுல்ல. ஒரு வாட்டி போகலாம், மற்றவங்க அங்கே உள்ளே இருக்கவங்கலாம் கேட்கணும்ல. இப்போ அதுமாரி தான் செங்கோட்டையன் வரும், அவங்களோட ஆதரவாளர் இருப்பாங்க. அதுமாரி அங்கங்கே செப்பரேட்டாக இருப்பாங்களே, ஆதரவு ஒரு ஆதரவாளர் இருப்பாங்க, அதுமாரி இருப்பாங்களே. அதுமாரி ஒருத்தராக இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணால் தான் அவங்களும் டெவலப் ஆவாங்க, அந்த கட்சியும் டெவலப் ஆகும். கண்டிப்பாக செங்கோட்டையனை ஃபாலோ பண்ணி அவங்க நல்ல மாதிரி பண்ணாங்கன்னா, கொஞ்சம் வாய் அடக்குனாங்கன்னா, முஸ்லி ஆனந்த் ஆதவர்ஜனை கொஞ்சம் வாய் அடக்கி பேசுனாங்கன்னா, எங்கள் 4 பேரோட சினிமா ஓட்டு ஃபுல்லாக அவருக்கு விழும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏடிஎம்கேல வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்டோட நல்லா இருந்தார் இதுக்கு முன்னாடி. ஸோ எம்ஜிஆர் டைம்லேருந்து ஜெயலலிதா டைம்ல நல்ல ரெஸ்பெக்ட்ல இருந்தார். இப்போ வந்து டிவிகேல அதே ரெஸ்பெக்ட் இருக்குமா அவருக்கு? இருக்கும் ஆப்வியஸா. ஏன்னா இப்போ அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ அவர் அங்கேருந்து வராரு, இப்போ இவங்க வந்து புதுசாக இருக்காங்க. இப்போ ஒரு வேலை இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வந்தால் நம்மளோட அதிகமான போஸ்ட்டில் தான் போடுவாங்க. எப்படியும் போட்டால் அதேமாரி தான் அவர் சஜஷன் நிறைய கொடுப்பார்ல. இப்போ ஆதவர்ஜுனா வந்தார், ஆதவர்ஜுனாவோட இவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, அப்போ இவருக்கு தான் அதிகமான இது தெரியும். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அவர் ஈக்குவலாக தான் பார்ப்பாரு. கட்சி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஆனந்த் இருக்காப்புல. இப்போ திடீர்னு செங்கோட்டையன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆனந்தெல்லாம் தள்ளி விட்ட மாட்டாங்க. ஆனந்தையும் கூட தான் வச்சுப்பாங்க, ஒரே லெவலாக வச்சுப்பாங்க. ஏன்னா மூத்த 2 பேருமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகம். அதனால வந்துட்டு 2 பேருக்கும் ஒரே மரியாதை தான் கொடுப்பாரு, ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. இப்போ இவர் உள்ள வந்தாருன்னா உள்ள வந்து யாருக்காவது பாதிப்பு இருக்குமா? ஏன்னா வந்து ஆனந்துக்கு எதனா பாதிப்புக்கு இருக்குமா, இல்லை அர்ஜுனாக்கு, இல்லை ஏன் நம்ம விஜய்க்கே வந்து எதனா பாதிப்பு இருக்குமா? இவர் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் புரியுது இருக்கும். ஆனால் அந்த பாதிப்பு இருக்குமா தெரியல. அதான் இப்போ நம்மளே யோசிக்கிறோம், அதை முன்னாடி யோசிச்சிருப்பாங்களே, முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே. இவர் வந்தால் நம்மளும் இது என்ன பண்ணுவாங்களா, இல்லை அவருக்கும் ஒரு தாட்டு இருக்கும், அவருக்கும் அந்த பயம் இருக்காங்களா, நம்ம புதுசாக வரோம், இதுக்கப்புறம் வேறு கட்சியில் சேர முடியாது, ஒரு கட்சியில் சேர்ந்துட்டா திருப்பியும் போய் சேர்ந்தா அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு. இதுலேயும் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களே 2 பேரும். நீ ஏன் லிமிட், இது ஒரு லிமிட்டு அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அதனால் நீங்கள் அட்வைஸ் கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன், நான் அட்வைஸ் கொடுங்க, நீங்கள் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவலாக இருக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற சோத்துல உங்கள் அரிசியில் உங்கள் பேர் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு 4 விசுவாசிகள் இருக்கத்தான் செய்வாங்க. எல்லாத்துக்குமே விசுவாசிகள் இருப்பாங்க. அவங்களுடைய நன்மைக்கு பெயர்பட்டவங்க எல்லாருமே அவங்க கூட தான் இருக்கத்தை செய்வாங்க. அதில் வந்து யாராலும் எடுக்க முடியாது. ஒரு மனுஷன் இருக்கான்னு, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்காங்க, உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்கன்னா உங்கள் பக்கம் தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு விசுவாசிகள் அவங்க பக்கம் தான் இருப்பாங்க. இவங்க போய் சேராங்கன்னா கூட்டணி, சப்போஸ் கூட்டணி ஆகி திரும்ப பிரிஞ்சு போகிறதுல கிடையாதா? உண்டு இல்லை, எத்தனையோ கட்சிகள் எத்தனை தொன்று விட்டு வந்திருக்கு. திமுக வந்து அதிமுக வந்தவங்க, அதிமுக வந்து திமுக போகிறவங்க, வந்துட்டு பிரிஞ்சு போகிறவங்க, இவங்களுக்கு அவங்களுடைய ஆதரவாளர்கள் விட்டு போயிட்டாங்களா, இல்லை திமுகலேருந்து அதிமுகவுக்கு அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனதுக்கப்புறம் ஆதரவாளர்கள் விட்டா போயிட்டாங்களா, இல்லை ஆட்சியில் இல்லாமல் தான் இருக்காங்களா? செந்தில் பாலாஜி வந்தார், அதிமுக இருந்தார், திமுக வந்தார், அவர் ஆதரவு இல்லாமல் போயிட்டாரா? அதில் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாரா? இதில் ஆட்சியில் இல்லாமல் இருக்காரா? அது யோசிக்கணும். இப்போ அவர் மேலேயும் சில குற்றப்பணிகளை சுமத்தி அவரும் போயிட்டு அவஸ்தப்பட்டு வெளியே போயிட்டு தொங்கிட்டு இருக்காரு. இல்லை, அது வந்து அவங்களுடைய தன்மை அந்த போயிட்டே தான் இருக்கும். இது வந்து சொல்றதுக்கு இல்லை. இப்போ பிஜேபினால தான் வந்து எல்லாருமே உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து செங்கோட்டையன் வந்தாரு, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வராரு. ஸோ இவங்கெல்லாம் பிஜேபி, ஸோ மொத்தமாக வந்து பிஜேபி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாதுண்ணே. அமித்ஷா நம்ம பிஜேபியும் விஜயும் நம்ம இழுக்கவே வேணாம், அது அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டில் எப்போதுமே இவங்க தான், திராவிட கட்சிகள் தான். பிஜேபி ரொம்ப கஷ்டம். நான் 86 பிறந்தோன்னு வைங்களேன், 91 அவருக்கு ஒரு 2-3 சீட்டு கிடச்சிருந்தாங்க. இப்போ நான் திருநெல்வேலிக்காரன், எங்கள் ஊர் பண்ண ஒரு நயனானந்தர் இருக்கார்ல, அவர் வந்து பிஜேபி போயிட்டார் அதிமுகவில் இருந்து. அவர் எந்த கட்சியில் நின்னாலும் சரி தான், தொழில் கட்சிக்கு போனாலும் சரி தான், எங்கள் டவுனில் நின்று அவர் ஜெயிப்பார். அது அவருக்கு போட்ட ஓட்டு, பிஜேபி போட்ட ஓட்டு கிடையாது. பிஜேபி வாய்ப்பு கிடையாது. நம்ம இதையும் அதிகம் குழப்ப வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு பிஜேபி இல்லை, அது தனிதான் தனிதான். இல்லை, இப்போ பாஜகலேருந்து யாரும் வரல, இப்போ ஏடிஎம்கேலேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்கள தனிப்பட்ட ஆளாக தானே வந்திருக்காங்க, இல்லை கட்சி ரீதியாக அவங்க யாரும் இது பண்ணல. அவங்க பிரிஞ்சதால இவர் வந்திருக்காரு, அவ்வளோதான். அதே மாதிரி அது மாதிரி தானே. அதில் எப்படி பாஜக வந்து இதாகும்? அது ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. சரி, நம்ம சொல்லிடலாம், ஆனால் டீலிங்கு இப்படி சொல்லிடலாம். ஆனால் உண்மையாக என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. பாஜக மூலியமாக கூட செங்கோட்டையன் இருக்கலாம், ஒரு பெர்ஸ்பெக்டிவ், நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இல்லை விஜய்க்கும் பாஜக கூட இருக்கலாம், நீ வந்து இதுமாரி பண்ணு, டிஎம்கே எதிர்த்து நீ இது பண்ண முடியும், என்ன எதிர்த்து பண்ணு, அதுக்கப்புறம் இது பண்ணலாம். யார் வேணால் பண்ணலாம், இது அரசியல், யார் வேணால் இப்படி வேணா இருக்கலாம். நம்ம ஒரு நம்பிக்கை தான், ட்ரஸ்ட்டு. சரி விஜய் வந்தால் ஒரு இது பண்ணுவார். யாரும்
பொதுவாக ப்ரோ இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. பாஜக வந்து ரீசன் எதுக்கு? காங்கிரஸ் ரொம்ப நாளாக ஆட்சி பண்ணிட்டாங்க, இது வேணும் நம்மளுக்கு, வேறு ஒன்று வேணும், இவங்களை வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, நீ 50 வருஷம் அண்ணியா, நானும் 50 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணியோ அது பேர் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு பண்ணுறாங்க. சிலது நல்லது பண்ணுறாங்க, சிலது இதாக இருக்குது. அதுமாதிரி தான் இப்போ விஜய் வந்திருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இவங்க எல்லாரும் வராங்கன்னாக்கா அது ஒரு கட்சி வேணாகும், ஒரு கட்சியாக தானாகும். அப்படிங்கும்போது ஒரு பலம் தான் கூடும், ஒரு பலம் தான் கூடும். அப்படிங்கிற இதோட இவங்களே தப்பு செய்யாட்டாலும் ஏதாச்சும் ஒரு தப்பு உள் செலுத்தி அந்த அரசியல் புரசலான பேச்சுக்கள் கொண்டு வந்துடுவாங்க. அரசியல்னா அப்படி தானே போய்கிட்டு இருக்கு. அரசியல் அந்த அரசியல் புரசல் வந்துடும். அதுன்னு இந்த இவங்க உழைஞ்சிட்டாங்க அவங்க உழைஞ்சிட்டாங்க இந்த இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு கருத்துக்கு அனுப்பு உரிமையாக சொல்லவே முடியாது, யாராலையும் முடியாது. நம்ம சொல்லலாம், பேசிக்கலாம், அவர் வந்து செய்வார் பேசுவார்ன்ட்டு. இதில் வேணுன்னே வந்து என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு இடத்துல இப்போ ஒரு தலைவர் வந்து ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு, நாங்கள் இதை செய்கிறோம், ஒரு நல்லதையும் செஞ்சிட்டாரு, அவர் செஞ்சுட்டு அதுலேயும் குத்தம் கண்டுபிடிக்கிற கோட்பாடு இன்றைக்குள்ள சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்க தவிர அது அவர் செஞ்சார் அப்படிங்கிற புகழ்ந்து பேசக்கூடிய தன்மைகளை கிடையாது. அதுக்குள்ளே ஏதாச்சும் புகழ்ந்து கேஸ் 10 பேர் பேசினாலும் இகழ்ந்து பேசுறவங்க 10 பேர் இதுக்கு தான் செய்வாங்க. அது வந்து உறுதியாக சொல்லவே முடியாது யாராலையும். பாஜக கூட கூட்டணி சேராது, அதான் பேசியாச்சுல. இப்போ ஏடிஎம்கேவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் மாறி வரமாட்டாங்க. இப்போ இவங்க கிட்ட எல்லாம் வர டிவிகே தனி கட்சி தான், தனி கட்சி 2026 தெரிஞ்சிடும். இப்போ ஜனவரியில தெரிஞ்சிடும் கன்ஃபார்மா ஜெயிப்பாங்களா இல்ல எதிர்கட்சியா வந்து நிக்க போறாங்கன்றது தெரிஞ்சிடும். ஜனவரியில என்ன ப்ரோ தெரிய போகுது? ஜனவரி இதுக்கப்புறம் கூட்டணி யார் சேர்றாங்கன்னு சொல்றேன். இதுக்கப்புறம் வந்துட்டு பாமக இருக்கு, அவங்களா இருக்காங்களா, எந்த கட்சியில எங்கெங்க சேர போறாங்கன்றது தெரியல இன்னும். இவங்க விஜயகாந்த் கட்சி இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு எங்க யாருக்கு கூட்டணி இருக்குன்றத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். ஆனா எதிர்கட்சின்றது கன்ஃபார்ம் இவர் தான், விஜய் தான் இந்த வாட்டி. ஏடிஎம்கே இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சாரு, அதுக்கப்புறம் இல்ல காலியாகுங்க. இது மட்டும்தான் டிஎம்கே விஎஸ் டிவிகே. செங்கோட்டையன் வந்ததுக்கு பின்னாடி இன்னும் 2-3 பேர் வருவாங்க கண்டிப்பா. நீங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்களா, ஓபிஎஸ் வரலாம், தினகரன் வரலாம், ஏன் இவ்வளவு தூரம் பேசுற எங்க அண்ணன் தொல்முத்து திருமாவளவனே வரலாம். காங்கிரஸ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து என்னடா புலிவாலை பிடிச்சிட்டு நவள முடியாம உட்காந்துட்டு இருக்கோம்னு முடிச்சிட்டு இருக்காரு ராஜீவ்காந்தி. அவர் என்ன பேச்சு நடந்துட்டு இருக்கு. வந்தாங்கன்னா 26ல விஜய்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்ன கொஞ்சம் வாய் அடக்கி பேசணும், அவர் மட்டும் பேசணும் பத்து இல்லை. புஸ்லியா ஆனந்த், ஆதவர்ஜனா சும்மா என்னத்தையோ ஆடு புழுக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க மேடையில. சினிமாவில் பேசுற வசனத்தையே பேசுறாங்க. அதான் எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. டிஎம்கேல இருந்து யாராவது வருவாங்களா? இந்த மாதிரி பெரிய தலைவர் யாராவது வருவாங்களா? இதுல இருந்து டிஎம்கேல இருந்து யாரும் வர மாட்டாங்க. யாரும் அவங்க வந்துட்டு யாருன்னா இழுத்துக்கண போட வந்தவர் யாரையும் அனுப்ப மாட்டாங்க. எதனால அப்படி சொல்றீங்கன்னா? இல்ல அவங்க கூட்டணி அவங்க வந்துட்டு பலமா தான் வச்சிருக்காங்க. அவங்க இதை வந்துட்டு என்னதான் ஆனாலும் உள்ள யாரையும் வந்துட்டு பிரிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. அது வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்காங்க அவங்க. இந்த ஏடிஎம்கே தான் வந்துட்டு உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு எத்தனையோ 3-4 பேர் போயிட்டாங்க நினைக்கிறது வரைக்கும். உங்களுக்கு இவங்க தான் பிரச்சனை. நான் என்னன்னா டிவிகேன்னு அப்படி இல்லை. இப்போ டிவிகே பதில் வேற யாருன்னா ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு கட்சி வந்திருந்தாலும் நான் அதுக்கு தான் ஓட் போட்டுப்பேன். இந்த 2 வேணான்ற நிறைய பேர் இதை பார்த்தாச்சு, நம்ம பார்த்து இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க எப்படி பண்ணுறாங்க பார்ப்போமே. இவங்க ஒரு 2 பேரும் சேர்ந்து 50 வருஷம் ஆண்டுட்டாங்க. இன்னும் இவங்கெல்லாம் ஒரு 5 வருஷம் கொடுத்தா தான் என்ன தப்பு? அது கொடுத்து பார்த்தா நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இந்த வாட்டி ஓட்டு வந்து நிறைய ஸ்ப்ளிட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களாம் வந்து சேரும்போது டிவிகேக்கு இன்னும் அதிகமான பர்சன்டேஜ் வர வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் ரொம்ப இது எலெக்ஷன் தான் ரொம்ப இதா இருக்கும். எப்பவுமே ஏடிஎம்கே டிஎம்கே அப்படியே போர் அடிச்சிச்சு. இப்போ வந்து இப்போ புதுசா வர்றதால இன்னும் நல்லா அந்த மாதிரி அது மாதிரி தான் இருக்கும். இப்போ 2 பேர் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அம்மலு ரஜினிலாம் வந்து. இப்போ இவர் வந்து பண்ணும். ஆனால் என்னன்னா எனக்கு இதில் வந்து ஒரே இது ஹீரோ தான் வந்து பண்ணோமா அரசியல், அந்த பப்ளிசிட்டி இருந்தால் தான் இதில் பண்ணுற மாரி இருக்குது இப்போ பாலிடிக்ஸு. அதுதான் யோசிக்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லை. விஜய் வந்தால் இப்போ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பல விதமாக பேசி போயிட்டுருக்கு. வாலிபர்கள், இளைஞர்கள், இளைஞர்கள் இவங்க எல்லாருமே வந்து விஜய் சார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பரவலான ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இனி அவர் வந்து இனி அரசியலில் பல விதமாக இப்போ தான் அவர் ரெடிப்பட்டிருக்காரு. தவறுதலான யாருமே யூகிக்க முடியாது, ஒருத்தர் யூகிக்க முடியாது. அந்த யூகிப்பில் வந்து நம்மளுடைய எதிர்பாராமல் ஒரு 44 உயிர்கள் 41 உயிர்கள் ஏதோ போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதான் உண்மையிலேயே வந்து அவருடைய பேச்சு வந்து அவர் வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சிட்டார். காசு பணம் அவருக்குங்கிறது வேணுங்கிறதே இல்லை. ஒரு நினச்சா தங்கத்தட்டில் சொல்கிறீங்களா அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்குது. அப்படிங்கும்போது அவர் வந்து இது அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிச்சு சேர்த்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதால அவர் சொல்கிறாரே வந்து இதெல்லாம் இலவசம் செய்ய மாட்டேன், நான் வந்து மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்குண்டான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றேன் அப்படிங்கிறதுல நிச்சயமாக நல்ல ஒரு போக்கான வார்த்தைகள், நடைமுறைக்கு தேவையான வார்த்தைகள் நல்லா அருமையாக சொல்கிறாரு.
கொடுத்தா பார்க்கலாங்கிற அபிப்பிராயம் தான் எனக்கும். ஆனால் வந்தால் நல்லா இருக்குன்னு தான் படுது. இப்போ ஜனங்களுக்கு என்னென்னா, இப்போ எனக்கே என்ன தோணுதுன்னா, இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களை தவிர்த்து வேறு யாருமே இல்லையா? யாரா புதுசாக வரணும், அவங்க நல்லது பண்ணுறாங்களோ ஏதோ எப்படியும் ஒரு 50% பண்ணுறாங்கன்னு வச்சுங்க இவங்க பண்ணுறதில்ல. இல்லை இவங்களோட ஒரு 50 மேலே கூட பண்ணலாம், இல்லை கொஞ்சம் கூட இது பண்ணலாம். ஆனால் என்னென்னா இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு இதாகிடும்ல. அப்போ யார் வேணா வரலாம், ஒரு ஹோப் கிடச்சிடும்ல. இப்போ இவங்க விஜயே வந்துட்டாருன்னா அடுத்த வாட்டி, அப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்து நம்ம நல்லது பண்ணாதான் இதுக்கப்புறம் கொஞ்சமாச்சும் பண்ணி ஆகணும், மக்கள்கிட்ட கொஞ்சம் பேர் கெட்டாதான் யாருன்னா மாறிடுறாங்க அப்படின்னு ஒரு தாட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம யார் நல்லது பண்ண வராங்களோ அவங்களுக்கு நிறைய ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி வரும்போது வாய்ப்புகள் அதிகமாகும்.